அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண் திருஷ்டி விழுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. கிரக மாற்றம் ஓரளவுக்கு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அது ஒரு பக்கம் பிரச்சனையை ஏற்படுத்தினாலும் கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக உருவாகக்கூடிய கண் திருஷ்டியினால் உருவாகக்கூடிய பிரச்சனைகள் மற்றொரு பெரும்பாட்டி எதுக்க வாய்ப்புகள் இருக்கு. இதில் இருந்து விடுதலை பெற இதை தவிர்க்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் மற்ற கிரகங்களினுடைய சேர்க்கை இணைவு பெயர்ச்சியின் அடிப்படையில் என்ன மாதிரியான நற்பலன்கள் தங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்துங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் ரொம்பவும் முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் முக்கிய கிரகங்களில் ஏற்படக்கூடிய சேர்க்கை இணைவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அதில் ஒன்று அப்படின்னு சொல்லணும்னா இந்த கண் திருஷ்டி யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற விஷயங்களை காட்டிலும் இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அடுக்கடுக்கான பிரச்சனைகள், உடல்நல பாதிப்பு ஏற்படும், செய்யக்கூடிய விஷயங்களில் தடைகள் ஏற்படும், பயணங்கள் தடைப்படலாம், ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் ஒரு சிக்கல்களை உருவாக்கும். இந்த மாதிரி அடுக்கடுக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. கைக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச பணவரவு வராமல் தாமதப்படலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த கண் திருஷ்டியின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த கண் திருஷ்டி எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நிலை இருக்கும். இந்த சாதகமான நிலையை நீங்கள் மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்வீங்க. எப்படி பகிர்ந்து கொள்ளாமல் யாராலையும் இருக்க முடியாது. சில பேர் அந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணமோ இல்லை எதிர்மறையான எண்ணங்களையோ உங்கள் மேலே புகத்தலாம். அதுவே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். பொதுவாக சொல்லணும்னா கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு பெரியவர்கள் சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த கண் திருஷ்டிக்காகவே சுற்றி போடவும் செய்வாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கண் திருஷ்டிக்குரிய அந்த தாயத்தை கட்டுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கண் திருஷ்டியால் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக இருக்கும். அதிலும் பார்க்கும் பொழுது தற்போது இந்த காலத்தில் கிரகநிலையின் காரணமாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த கண் திருஷ்டி யோகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது இந்த அடுத்த 25 நாட்களுக்கு. அதனால கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்கணும். இதுல இருந்து நீங்க வெளிவருவதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற கண் திருஷ்டி தாயத்தை அணிவது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய கண் திருஷ்டி தாக்கத்தை குறைக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் கிரகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நற்பலன்களை கூட இந்த கண் திருஷ்டி தடுக்க செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நல்லதும் உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் நிற கண் திருஷ்டி தாயத்தை அணிந்து கொள்ளுங்க. இந்த 25 நாட்களுக்கு மட்டும் கூட நீங்கள் அணிந்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லதில் எந்தவித தடையும் இருக்காது. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதாவது இந்த நேரத்தில் பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருங்க. பயணங்கள் விஷயத்துல ஒரு திட்டமிடலோட இருக்கணும். எடுத்து செல்ல ஏதாவது ஒரு பொருள் எடுத்து செல்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கண்ணும் கருத்தமா பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே நேரம் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தருமா தராதா அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டு போகணும். ஏன்னா சில நேரங்களில் செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றியடையாது, பயனற்ற பயணங்களாக இருக்கும். தேவையே இல்லாமல் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியான பயணங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதிய நட்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. புதிய நட்புகள் இடத்துல கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாலினத்தாரிடம் பழகும் பொழுது ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க பாருங்க. நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எதிர்பாலினத்தாருடன் நட்பு கொண்டாடும் பொழுது கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அவர்கள் மூலமாக புது புது சிக்கல்கள், பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். அதே நேரம் செய்யக்கூடிய காரியங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால ஒரு திட்டமிடல் இருக்கணும். சில விஷயங்களை தள்ளி போடுறது இந்த 25 நாட்கள் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி புதுசா தொழில் ஆரம்பிக்கிறீங்க, இல்ல புதிதாக முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க. பெரிய பண பரிவர்த்தனை செய்யறத இந்த
காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து கொடுக்கறது, வாக்குறுதி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல செய்ய வேண்டாம். அதே மாதிரி வந்து அடுத்தவர்களுக்காக பரிந்து பேசுறதையும் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. கண்மூடித்தனமாக யாரையும் இந்த நேரத்தில் நம்ப வேண்டாங்க. உற்ற நண்பன், உயிர் தோழனாக இருந்தாலும் கண்மூடித்தனமாக பிறரை நம்புவதை முற்றிலுமாக தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக இருக்க பாருங்க. இந்த காலத்தில் அடுக்கடுக்கான செலவினங்கள் இருக்கும். எந்த செலவு செய்யறது, எந்த செலவை விடுறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கான செலவுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு நீங்கள் செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். மற்றவர்களை கவரணும், மற்றவர்களுக்காக ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக செலவுகள் பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய அளவில் பண சிக்கல், பண நெருக்கடியை தங்களுக்கு ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதனால் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை நீங்கள் சந்திக்கலாம். அதனால் வந்து உங்களுடைய தேவை, உங்களுடைய வாழ்க்கை முறைக்கான செலவினங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து அதற்கு ஏற்றவாறு செலவினங்களை வந்து மேற்கொள்வது அப்படிங்கிறது வந்து சால சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னா, இந்த நேரத்தில் வந்து ஆரோக்கிய விஷயத்தில் ஓரளவுக்கு மேன்மை இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு உற்சாகம் தருவதாக இருக்கும். மாணவர்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு சூழ்நிலை சாதகமாக இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் ஓரளவுக்கு சூழ்நிலை வந்து சாதகமான நிலைகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் நிலவக்கூடிய குழப்பங்கள் நீங்கி முக்கிய முடிவுகளை எளிதாகவே எடுப்பீங்க. தங்களுடைய எதிரிகளை தோற்கடிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அவர்களை தோற்கடிக்கிறதன் மூலமா நீங்க பெரிய முன்னேற்றத்தையும் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தங்கள் அலுவலகத்தில் நீங்க விரும்பிய முடிவுகளையும் பெறுவீங்க. சில புதிய யோசனைகள் மூலமா பணம் சம்பாதிக்கிறதுல வெற்றி பெறுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வேலையுடன் சரியான ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாகிறது. சில நேரங்களில் எதிர்மறையான காலகட்டமாகவே இருக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா வியாபாரத்தில் சில பின்னடைவுகளை சந்திப்பீங்க. சில நண்பர்கள் எதிரிகளாக மாறுவாங்க. அதனால வார்த்தைகளில் கட்டுப்பாடு அவசியம். எந்த ஒரு வேலையையும் அலட்சியமாக செய்யாமல் இருக்கிறது நல்லது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வருத்தப்பட நேரிடலாம். தங்களுடைய தந்தை சில விஷயங்கள்ல அதிருப்தியை வெளிப்படுத்துவாங்க. இந்த சூழ்நிலையை கவனமாக கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் தனிப்பட்ட அப்படி இல்லைன்னா தொழில் வாழ்க்கையில நீங்க சில சிரமங்களை சந்திக்கவும் நேரிடும். அவசர முடிவு எடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. தங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி அதிக கவனத்துடன் இருப்பது முக்கியமான ஒன்று. பழைய நோய்கள் மீண்டும் வர வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. வணிகர்கள் தங்கள் நிதி திட்டங்களை ரகசியமாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். இல்லைங்கிற பட்சத்தில் சிலர் அதை வந்து பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களை வந்து ஏற்படுத்திடலாம். அதே நேரம் வந்து வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு ஓய்விலையும் கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. அதனால நீங்க மிகவும் புத்துணர்ச்சியுடன் காணப்பட வாய்ப்புகள் இருக்கு. தங்களுடைய உடல்நிலை ஓரளவுக்கு முன்னேற்றமாக இருக்கும். தொழிலதிபர்களின் சில வேலைகள் பணப்பற்றாக்குறையால நின்று போகலாம். நீங்க எந்த ஒரு முக்கிய வணிக முடிவுகளையும் எடுக்கிறத இந்த காலகட்டத்தில் தவிர்த்து பாருங்க. வேலைகளை இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளின் கோபத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. அதனால கவனமாகிருங்க. குடும்பத்துடன் நேரம் செலவிட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் பலருக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்க. அதே நேரம் உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகளின் கோபத்தை சந்திக்கலாம் அப்படின்றதுனால பணியிடத்தில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. உங்களுடைய வேலையை நீங்க கவனமா பார்க்கணும். எந்த ஒரு பழைய முதலீட்டில் இருந்தும் நியாயமான லாபத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க. வாழ்க்கையில சில பல மாற்றங்கள் ஏற்படலாம். அதே நேரம் உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய இலக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலையில சந்தித்து வந்த தடைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களிடம் கடன் வாங்குறதை தவிர்த்து கொள்ளுங்க. தங்களுடைய சொந்த வேலையில கவனத்தை செலுத்துவதற்கு பதிலாக மற்றவர்களின் வேலைகளால நீங்க திசை திருப்பப்படலாம். இது சில பல தாமதங்களை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க. தங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளை புறக்கணிக்கிறது பெரிய சிக்கலுக்கு வழிவகுக்கும். அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. ஏதேனும் ஆரோக்கியத்துல வந்து சின்னதா ஏதாவது பிரச்சனைனாலும் உரிய மருத்துவரை அணுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே
மாதிரி வியாபாரத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். முடிஞ்ச வரைக்கும் அந்நியர்களை கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர்த்து கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். திட்டமிட்டு பட்ஜெட்டுடன் செயல்பட வேண்டியதாக இருக்குங்க. தங்களுக்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்ட அவற்றுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டியது அவசியம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவை பிறகு மோசம் அடையலாம். அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க. காதல் உறவுல இருக்கிறவங்க தங்கள் துணையை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டியது முக்கியம். பயணங்கள் செய்யும் போது முக்கியமான தகவல்கள் தங்களுக்கு கிடைக்கலாம். உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. நண்பர்களினுடைய முழு ஆதரவு கிடைக்க பெற்றாலும் நண்பர்களிடத்துல அதிகப்படியான தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதில் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. அதே நேரம் பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்க பெறுவீங்க. தடைப்பட்ட பணிகளை முடிக்க நிறைய முயற்சிகளையும் நீங்க மேற்கொள்வீங்க. இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க சனிதோறும் சனி பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம்.